வாழைப்பூ, வாழைத்தண்டு இதுலலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது. வாழைப்பூ கிடைக்கிறப்பயெல்லாம் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். ஏதாவது ஒரு பொரியலாவோ இல்லை கூட்டாவோ அந்த மாதிரி செஞ்சிடலாம். அந்த வாழைப்பூவில் மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பூவில் இருக்கிற நரம்பு, அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று தெரியும், அந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி உப்பு போட்ட தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கசக்கிறது துவக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் போய் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம், கொஞ்சமாக பாசிப்பருப்பு, கூடவே பூண்டு, மிளகு, தக்காளி, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் இருந்தாவே போதும், சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறமா சின்னதாக சிம்பிளான ஒரு தாளிப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துறப்போ டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கேரளாவில் மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. கடலை எண்ணெயெல்லாம் பார்க்கவே முடியாது, தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற பருப்பையும் போட்டுட்டு ஃபைனலாக பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு